ஏகாம்பரமா இந்த பட்டாளி பேரை 8 வீட்டு கேட்கிற மாதிரி கூப்பிடுற ஒரே ஆள் நீதாயா? என்ன விஷயம்? சொல்றேன். என்ன குழந்தை ரகு, எப்படா வந்த? ஒரேடி அழைச்சு போயிட்டிய, துரும்பா போயிட்டிய, பாவம் விழுந்து படிச்சு கேட்கும். உங்க அப்பா எங்கடா? நாயுடுகாரு. ஏகாம்பரம், என்னது காலையில இவ்வளவு பெரிய சத்தம் போட்டுருக்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு தானே ஒரே லாட்டா குட்டார விழுந்த செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி உங்க குடும்பமே ஒன்னா சேர்ந்துருக்கீங்க. அதனால ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிடலான்னு பாக்குறேன். ஏண்டா பட்டாபி, உன் தம்பி படிக்கிறான்னு சொல்லி என்கிட்ட 5 10 கடன் வாங்கியிருக்கிய, மொத்தம் எவ்வளவு இருக்கும் ஞாபகம் கடை? அதெல்லாம் இப்ப எதுக்கு? அவன் எதுக்கு இதெல்லாம் கேட்கணுமா? அவன் எதிர்க்கதான்டா கேட்கணும். நாளைக்கு அவன் தானே கறக்கிற மாடு. சும்மா சொல்லுனே, இந்த காலத்துல கடன் வாங்குறது கூட ஒரு கௌரவம் தான். நீ தான்டா படிச்சவன். ஒண்ணு இல்லடா தம்பி, ஒரு 1000 1500 ரூபாய் கடன் பட்டேன். 1500 1700 ஒரேடியா 400 ரூபாயை குறைச்சிட்டிய. என்ன நாயுடுகார, உங்க திருவாயை கொஞ்சம் திறக்க கூடாதா? நீங்க பட்ட கடனையும் பிள்ளையாண்டாவினால சொல்றது. நானும் ஒரு 4000 ரூபாய் வாங்கியிருக்கிறது வாஸ்தவம் தான். கேட்டுக்கடா, உன் படிப்பு சம்பந்தமா 5000 சில ரூபாய்க்கு நான் கடன் கொடுத்துருக்கேன். எல்லாம் இதுல விவரமா எழுதியிருக்கேன். படிச்சு பார்த்துட்டு உங்க அப்பா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்துட்றப்பா. என்னடா அது? ஒண்ணும் இல்லண்ணே, நாம பட்ட கடனுக்கு ப்ராமிசர் நோட் எழுதி கொண்டு வந்திருக்காரு. நான் என்ன இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. ரகு, வாடா கோபால், உங்க அப்பா ப்ராமிசரி நோட்டோட வந்து நிக்கிறாரு. நீ எங்க வந்த? இங்க பாரு, என்ன எங்க அப்பாவும் எதுலயும் சம்பந்தப்படுத்தாத. நான் இங்க வந்தது உன்னை பார்க்கத்தான். ஏன்பா அப்படின்னா பெருசு லட்சமா கொடுத்துட்டீங்க, நோட்டோட வந்து நிக்கிறீங்க? ஏய், ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா? நீ சரியான மடைய. உங்க பிள்ளை தானே. நான் என்ன இல்ல நான் சொன்னேன்? தரித்திரம். லட்சமா பணம் கொடுக்கிற வசதி இருந்தா நான் ஏன்டா ப்ராமிசரி நோட்டோட வரேன்? ஜப்தி வாரண்டோட வந்திருப்பேன். அறிவு கெட்டவன். நாயுடுகார, சீக்கிரம் கையெழுத்து போடுங்க, எனக்கு நேரம் ஆகுது. பூஜையை முடிச்சுட்டு வந்து கையெழுத்து போடுறேன். என்னையா நீ வழங்காத மனுஷனா இருக்க? நான் கோர்ட்டுக்கு போகணும், எனக்கு முக்கியமான டைவோர்ஸ் கேஸ் இருக்குது. சாமி அப்படியா? நீ நேரம் கழிச்சு கல்புரம் காட்டினாலும் அது ஏத்துக்கும். இல்லைங்க, நான் பூஜை முடிச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா நைவேத்தியம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆமாமா, நீ சாமியை நோயாளியாக்கி விடு. கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடலன்னா சாமிக்கு என்ன அல்சரா வந்துடும். கையெழுத்த போடியா, டைமாவது. போடுங்க. என்னடா இது? இந்த முதுகுல வச்சு கையெழுத்து போடுனாய்னா, இதே முதுகுல மூட்டை சுமந்து இந்த கடனை அடைச்சு காட்டுறேன். புல்லு கடவாயில இருந்ததுன்னா ஒண்ணு முழுங்கு இல்ல துப்பு. இங்க வந்து ஏன் கத்துற? அதானே பார்த்தேன். என்னடா காலங்காத்தால நாமக்காரையா வீட்டுல பாட்டு சத்தத்தை காணமேன்னு. வக்கோல் குமார்த்தா, நீ நுழைஞ்சிட்டேல்ல. பலன்னு விடுகிற நேரத்துல மழை பெய்யற மாதிரி இந்த வீட்டுல என்னமா பாட்டு சத்தம் கேட்கும். நீ நுழைஞ்ச ஒண்ணு நிக்கிறத பாரு. எங்கேயா வந்த? ஒண்ணு இல்ல எசக்கி. எசக்கி, என்ன? நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவ இல்ல? அதுல சந்தேகம்? இதுல ஒரே ஒரு சாட்சிக்கு எழுத்து போட. ஏன்? ஒண்ணு இல்ல, இந்த ரகு படிப்புக்காக கொஞ்சம் சில்லறை இவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இது ப்ராமிசரி நோட்டு, ஒரு சாட்சிக்கு எழுத்து. ஐயா, என்னையா இது? வாஸ்தவம் தான், நானே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் என்னய்யா, நீங்களே போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன வசதி? கொண்டாயா, எத்தனை இடத்துல போடணும்? கொண்டா. ஒண்ணுதான். ஒண்ணுதானே, விடு. கசக்காத. ஆஹா, எவ்வளவு பெரிய கையெழுத்து, எவ்வளவு பெரிய விட்னஸ். இது ஒண்ணு போருமே. ஏகாம்பரம், இன்னைக்கு தான் அவன் சுயரூபம் தெரியுது. நாங்க வாங்கின கடனை என் தம்பிக்கு தெரியாம அடைச்சிடணும்னு சொப்பனம் கண்டுகிட்டு இருந்தையா, அதை நீ கெடுத்து விட்ட. இவ்வளவு பழகி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? கண்ணு பட்டாபி, உங்க மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குடா. ஆனா உங்க அப்பா நெத்தியில போடுறாரு பாரு தினம் நாமம், அதை பார்க்கும் போதுதான் பக்குன்னு. வருத்தமா, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, வரேன். அந்த ஆள் கிடக்குறாருயா. நீங்க பூசேரையில போய் அந்த பாட்டை ஒரு தரம் பாடுங்க ஐயா. நான் வழக்கம் போல கேட்டுட்டு போயிடுறேன். நீங்க பாடல என்ன உடனே என் மாடே பால் கறக்க மாட்டேங்குதுயா. பாடுங்க ஐயா. நான் இன்னைக்கு பாசுரம் பாட மாட்டேன் இசக்கி. ஏன்னா அந்த வெங்கடாஜலபதி நெத்தியில போட்டிருக்கான் பாரு, பெருசா அகலமா நாமம், அது கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. அத பட்டைய தீட்டப்படுறேன். என்ன எல்லாரும் பேசாம நின்னுட்டீங்க? இது பாரு ரகு, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிறியே, நம்ம ஊர் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டியா? இனிமே ஒன்னாலதான் இந்த குடும்பமே தலையெடுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, இது என்ன பால்க்கு வளன பேப்பர்? பரவாயில்லையே, எதுக்கு இங்கிலீஷ் பேப்பர் படிக்குது? ஆனா நீ ஒண்ணு, விடிய கால பேப்பரை எவனோ போட்டு போயிட்டா, நீ படிப்பேன்னு எடுத்துட்டு வந்த. பட்டாபி, எங்க அப்பா வச்சு இந்த குடும்பத்துல யாரும் என்ன தப்பா நினைக்க கூடாது. என்னடா, நம்ம கடன்லாம் அடைக்க ஒரு வழி கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? இந்த பேப்பர்ல விளம்பரம் வந்துருக்கு.
ஃபாரின் கொலாபரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேக்டரியில சயின்ஸ் கிராஜுவேட் வேணுமா, மாசத்துக்கு 1500 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா. ஒரு 5 ரூபா இருந்தா கூட அப்ளிகேஷன் போடணும். அடப்பாவி, திடீர்னு கேட்டா நான் எங்கடா போறது? நாளைக்கு போடலாமா? ஏன் நாளைக்கு போடணும்? இன்னைக்கே போடு, அதுவும் இப்பவே போடு. 5 ரூபாய் என்ன 50 ரூபாய்னாலும் நான் தர்றேன். சேசுவி, மேரி மாதா, இந்த பிள்ளைக்கு இதே வேலை கிடைக்கணும், இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்கணும். இந்த சீரணிமா திருநாமனே இடத்தேற்றிய வீரணிதுல் புகழ் விட்டு சித்தன் விரித்த சொல். ஏன்டா இவன் இப்படி உட்கார்ந்திருக்கான்? பட்டாரு எந்திரா, வாங்கடா வாங்கடா. ஏண்டா இந்த பாண்டிய எக்ஸ்பிரஸ் ஏண்டா இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? உண்டா, பாண்டிய ஒண்ணு லேட் இல்ல, நீ முன்னாடி வந்துட்ட. அது எக்ஸ்பிரஸோ பாசஞ்சரோ, இனிமே நான் முன்னாடி வந்தே ஆகணும். ஏண்டா உன் தம்பி ஃபெயில் ஆயிட்டானா? மறுபடியும் பரீட்சைக்கு பணம் கட்ட போறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இந்த ஏகாம்பரத்துக்கிட்ட நானும் எங்க நயனாவும் கடன் பட்டிருக்கோம்ல, அத முதுகுல மூட்டை தூக்கியாவது அடைக்கிறேன்னு சபலம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏய், வண்டி வந்துருச்சா? கடை அடைக்கணும், கடை அடைக்கணும். பாவம். பெட்டியை தலையில தூக்கலாங்களா? முதல்ல கூலிய பேசிட்டு அப்புறம் பெட்டியை தூக்கு. 2 பெட்டியுமே பெருசா இருக்கு, ஒரு 5 ரூபா கொடுங்களேன். என்னப்பா அநியாயமா கேக்குற? சுத்த பேராஸ்கரனா இருப்ப போல் இருக்கே. இந்த 2 பெட்டிக்கு 5 ரூபா எட்டனா தர இஷ்டமா? முதலாளி, நான் உழைப்பாளிங்க, நியாயமா உள்ள கூலியை கொடுங்க. பெரிய உழைப்பாளி. இந்த கூலிக்கார நாய்களை இப்படித்தாமா, கொஞ்சம் அசந்தா போதும் அடிமடியில கை வச்சிருவானுங்க. முதலாளி, நாயின்னு பேசாதீங்க, நல்லா இல்ல. பேசுன என்னடா பண்ணுவா அயோக்கிய ராஸ்கல். அது இல்லனே, இவங்க தயவு இல்லனா நம்மளால வாழ முடியாதுன்னு இவங்க நினைப்பு. கூலிக்கார நாய், நீ தூக்கலன்னு இந்த பெட்டியில வேண்டாம், நீங்க விட்டுட்டு போயிடுவோம். பட்டாபி, பரம்பரையா சூட்டு போட்டவன் தான் பக்குவமா பேசுவான். சார் என்ன வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரா? நெகா தெரியாம பேசுறாரே. இந்த பிளாட்பாரத்துல உங்க பொட்டிய ஒரு போர்ட்டரும் தூக்க மாட்டான். தூக்க மாட்டானா? ஏன்? ஏனா எப்ப எங்களை பார்த்து கூலிக்கார நாயின்னு சொன்னியோ, இனிமே இந்த நாய்கள் உன்னை விழுந்து கடிக்காம விடாது. அப்போ நீங்க எங்களை என்ன செய்ய போறீங்க? உங்களை என்னத்தான் செய்யறது? என்ன சோப் போட்டாலும் நீங்க வெள்ளையாக மாட்டீங்க. உங்க பெட்டி படுக்கை எல்லாம் உங்க தலையிலேயே தூக்கிட்டு போங்க. டேய், எப்படிடா பொட்டிய தூக்குடா, தலையில வை. ஏய் கூலிக்கார பல, டேய் வை வை வைடா. உழைக்கிறவனை பார்த்து கூலிக்கார நாயின்னு நான் சொல்றேன், இடுடா. உனக்கு டை வேற. அடாவுடி பண்ண கூடாதுடா, மரியாதையா பாட்டு பாடி வழி அனுப்பி வைக்கணும். சரி 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 சரி. ஆத்தோர 2 கழுதை, ஆமா கழுதை, போதி சுமந்து போறத பார்த்தாராம் 10 பேரு. ஆமா பார்த்தாராம் 10 பேரு. ஜின்னாக்கடி 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 ஜின்னாக்கடி. சார் கூப்பிட்டீங்களா? எஸ் மேனேஜர், அந்த கீதா என்டர்பிரைசஸோட எந்த விதமான தொடர்பும் வச்சுக்க வேணாம் நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் அவங்களுக்கு சரக்கு அனுப்பிச்சு தரீங்களா? ஒண்ணும் இல்ல சார், அவங்க 2-3 தடவை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனாலதான். நானோ பிசினஸ்ல ஒரு டிசிப்ளின் வேணா. அவங்க கொடுக்குற செக்லாம் டிசானர் ஆயிட்டு வருது. இது பாருங்க, ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன், இனிமே அவங்க கிட்ட எந்த விதமான டீலிங்ஸும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்டா யாருக்கு வேணாலும் சரக்கு அனுப்பிச்சுறதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட். Sorry, you can go. Steno, you proceed. Yes, boss. With reference to your letter, so and so, so and so, so and so. அன்பே ஆறுயிரே, என்றும் உன் நினைவால் ஏங்கும் ஏழை ரகு எழுதியது. எப்பவும் இதே பல்லவி. நாளை மாலை 4 மணிக்கு நேரு பூங்கா அருகில் உன் வரவை எதிர்பார்த்து நிற்பேன். மகாராணி அவர்கள் தவறாமல் விஜயம் செய்யவும். ஆமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மெட்ராஸ்ல இருந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சுன்னு நான் கணக்கு வைக்கல, ஆனா சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்பதான் நீ அடிக்கடி என் கனவுல முன்ன மாதிரி வரது இல்லையே. அப்பா, நம்ம காதலுக்கு சுத்தமா எள்ளும் தண்ணி விட்டாச்சா? ஐயோ, எதிரில லாரி வருதுமா, பாதையை பார்த்து ஓட்டு. இது என் காரு, ஏன் இஷ்டப்படிதான் ஓட்டுவேன். அது சரி, இது ஏன் உயிராச்சே. சரியா கேடா, நானும் உன் கூட சேர்ந்து பிரயாணம் பண்றேன். ஓஹோ, இப்பெல்லாம் உன் உயிரு என் உயிரின்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, இதெல்லாம் என் தலைவிதி. ஐயோ, என்னடா இது இவளோட பெரிய வம்பா போச்சு. எதிரில வைக்கோல் வண்டி வா, ஸ்டேரிங் அப்படி. சீதா, சும்மா தமாஷுக்கு உன்னை சீண்டி விட்டு பார்த்தா அதுக்குள்ளேயே ரோஷம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டியே. நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 4-5 புள்ள குட்டிங்க பிறந்து அது உன்னை பாடா படுத்துமே. அப்ப நீ என்ன செய்வ? ஆசைய பாரு, நான் என்ன நெல்ல இருக்கிற மிஷின் நினைச்சீங்களா? 4-5 குட்டிகளா? வணக்கம் வருதுங்க. என்னங்க இது ஸ்வீட்டும் போட்டோமா உட்காந்துட்டீங்க? நீங்க உங்களுக்கு பிறந்த நாளா? ஏகாம்பரம், இது வெறும் ஸ்வீட் இல்லையா, இதுக்கு ஹார்ட் இருக்கு. ஸ்வீட் ஹார்ட்.
இது வெறும் போட்டோ இல்லையா, இதுக்கு லைஃப் இருக்கு. லைஃப் போட்டோ. இந்த ஹார்ட்டையும் லைஃபையும் இணைக்கிறேன். ஏய்யா, நேத்து பார்க்கும்போது நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு எப்படி திடீர்னு என்ன ஆயிடுச்சு? டாடி வாமா சீதா வா. ஐயோ, வராத வராத. யோ வேண்டாம், பக்கத்துல போகாத, ஒரு மாதிரியா இருக்கு. சும்மா இருக்க மாட்டேன். உட்காரு. வாம். இதெல்லாம் பாத்தியா? என்னப்பா அது இவ்வளவு ஸ்வீட்டு? தட்டு நிறைய ஸ்வீட் வச்சிருக்கேன்ல, இதுல உனக்கு எது பிடிக்குதோ அதை எடு. ஏன் எடம்மா. சொன்னா கேட்டுரு. ஆமாங்க. என்னப்பா அது கூடவே ஒரு போட்டோ இருக்கு? போட்டோவை திருப்பி பாருமா, டீடைல்ஸ் அதுல இருக்கு. படி. சிங்கம் பெட்டி ஜமீன்தார், இவருக்கு ஜிலேபி போன்ற இதயம், கடித்த பக்கமெல்லாம் இனிக்கும், ஜீரா சொட்டும், தொட்ட கையெல்லாம் மணக்கும், சொத்து கணக்கு ஏராளம் ஏராளம் ஏராளம். ஒரு தரம் 2 தரம் 3 தரம் இன்னும் ஏலமா விடுறீங்க? யோ இல்ல 3 தரம் வருது. 3 தலைமுறைக்கு சொத்து காணும். நீ டாக்டரை கூப்பிட மாட்டேன், பிரயோஜனம் இல்ல. சும்மா இருக்க மாட்டீங்க? அம்மா, உனக்கு நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளைகள் இவரும் ஒருத்தர். டீடைல்ஸ் தான் படிச்சுட்டேன். ஏகாம்பரா, எப்படி ஐடியா? ஆஹா, ரொம்ப பிரமாதம். கையில 4 காசு இருந்து வேலை வெட்டி எல்லாம் இருந்துட்டா இந்த மாதிரி எல்லாம் தான் ஐடியா வரும் போல இருக்குது. ஒண்ணு செய்யுங்களேன், இந்த காரா பூந்தி, ஓம்புடி, காரா சேவு, பக்கோடா இதெல்லாம் பொட்டலம் கட்டி உள்ள மாமனார் மாமியார் போட்டோ எல்லாம் போட்டுருங்க, ஒண்ணு நல்லா இருக்கும். முதல்ல ஒன்ன பொட்டலம் கட்டலாம். அப்பா, எனக்கு இந்த ஜிலேபி பிடிக்கல. வேண்டான்னா விட்டுரு. இன்னும் எத்தனையோ ஸ்வீட் இருக்க, அதுல ஒண்ணு எடு. இந்த தட்டுல இருக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் போட்டோலாம் நீங்க வச்சுக்கோங்க. சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, இத்தனை மாப்பிள்ளைகளும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் கோடீஸ்வரனுங்க. கஷ்டப்பட்டு உனக்காக நானே செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன்பா, இந்த விஷயத்துல உங்களை யாரு கஷ்டப்பட சொன்னது? என்னம்மா அப்படி கேட்டுட்ட? பின்ன என்னப்பா, எனக்கு பிடிச்ச சாரி நானே செலக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இப்படி எல்லாத்தையுமே என் இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்க. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும். சீதா, நீ எனக்கு கட்டுப்பட்ட பொண்ணுன்னு நினைச்சேன். நீங்க ஒண்ணு, இந்த காலத்து பொண்ணுங்க 5 வயசு வரைக்கும் தான் கட்டுப்பட்டு இருக்கும். அதுக்கு மேலேயும் பெத்தவங்க குறுக்கிட்டா, ஐயோ அது நான் சொல்லக்கூடாது, நீயே சொல்லிடுமா. அப்பா, எனக்கு நானே ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். என்ன? அப்பா, அவரு வசதியில குறைஞ்சவர் தான். நம்ம வீட்டு வாசப்படி அளவு கூட அவங்க வீட்டு தாழ்வாரம் கிடையாது. ஆனா அவருடைய இதயம் ரொம்ப விசாலமானது. எனக்கு பிடிச்ச ஸ்வீட் அவர் தான்ப்பா. முதலாளி, உங்க பொண்ணு சுருக்கமா என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஏன் லாலா கடையில போய் மிட்டாய் வாங்கினீங்க, நான் பொட்டி கடையிலே கடலை மிட்டாய் பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லுது. சீதா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறேன். அது சரி, எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் நான் என் மனுஷனா இருக்கிறேன், தெய்வமா இல்ல ஆயிருப்பேன். நீ பார்த்திருக்கிற மாப்பிள்ள யாரு என்னங்கிற விவரத்தையாவது சொல்லு. ஒரு தடவை நான் கண்ணால பார்த்து வந்து என் முடிவு சொல்றேன். இதுக்கு உனக்கு ஆட்சேபனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நீங்க அவரையும் பார்க்கணும், அவர் உங்களையும் பார்க்கணும். எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணித்தான் என் கல்யாணம் நடக்கணும். அவர் அட்ரஸ் சொல்றேன்.